இந்தியாவுடைய தேசிய கீதமாக எதை அறிவிக்கலான்னு எல்லாருமே யோசிச்சப்போ எல்லாருமே சொன்ன பதில் என்ன, வந்தே மாதரம் தான் சொன்னாங்க. ஏன்னா இந்தியாவோட வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்திய விடுதலைக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்ட பாடல்னா வந்தே மாதரம் தான். ஆனால் ஏன் தேசிய கீதமாக வந்தே மாதரத்தை வைக்காம ஜனகணமன வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வந்தே மாதரம் பார்த்தீங்கன்னா இந்துத்துவத்தை அதிகமாக போர்ட்ரே பண்ணுது, இந்துக்களை பற்றி குறிப்பிடுது. உதாரணமாக சொல்லப்போனால் அந்த பாடல்லையே துர்கானுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் வந்துட்டு வெளியிலிருந்து வந்து இந்துக்களை கொடுமைப்படுத்துகிறவங்க அந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருக்கும். இந்துக்கள் அவங்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்லாம் போட்டிருக்கோம். அதனால தான் நான் இந்துஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வேணாம், இந்தியாவோட மதச்சார்பற்ற நாடு, அதனால் பொதுவான ஒரு தேசிய கீதத்தை வைங்கன்னு சொன்னப்போ எல்லாருமே அங்கீகரித்த பாடல் என்னென்னா ரவீந்திரநாத் எழுதின ஜனகணமன தான். அதனால தான் நாம் ஜனகணமன பாடலை இந்தியாவுடைய தேசிய கீதமாக வச்சுருக்கோம், வந்தே மாதரத்தை இந்தியாவுடைய தேசிய பாடலாக வச்சுருக்கோம்.